தமிழக மக்கள் அனைவருக்கும் எனதே வணக்கம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு படத்தோட ட்ரெய்லர் ஒன்று வெளில வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பல நாட்களில் பேசிகிட்டே வந்தார். இந்த கூத்தாடி பின்னாடி போகாதீங்கடா, கூத்தாடிக்கு முன்னாடி தயவு செஞ்சு போய் உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கடா, இங்கே நாட்டை திருப்பியும் கொடுத்து கூத்தாடிக்கிட்ட கொடுத்து நாட்டை நாசமாக்கிறாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி என்னோட அருமை முன்னாள் தலைவர் என்னோட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பதிவு பண்ணிட்டு வந்தார். பல நாட்களாக பதிவு பண்ணிட்டு வந்தார். இப்போ சாபம் வேற விட்டார். நான் உன்னை சாபம் போடுறேன், நான் கத்தி சாவுறேன், என்னோட சாவுக்கு நீ தான் காரணம், இன்றைக்கி வந்து கூத்தாடி பின்னாடி போகாத, நான் வந்து உனக்காக தான் கத்திக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாபம்லாம் விட்டார். பாவம் இப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஏன் மக்கள் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே, ஏன் மக்கள் இந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது பல வாட்டி நானே யோசித்தேன். இன்றைக்கி தான் அதை ஃபைனல் பண்ணிட்டேன். மக்கள் உண்மையிலே தெளிவடைஞ்சிட்டாங்க. நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமா தான் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துச்சு. 2009க்கு அடுத்தது, 2016க்கு அடுத்தது, 2021 எலெக்ஷனுக்கு அடுத்தது ஒவ்வொரு படிப்படியாக அந்த கட்சி வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு முழு காரணமும் இந்த சோஷியல் மீடியா தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி பேசினாங்கன்னு வைங்களேன், சீமானவர்கள் பேசினாங்கன்னு வைங்களேன், எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லையும் எந்த நியூஸ் சேனல்லையும் அவர் பேசுகிறத போடவே மாட்டாங்க. ஏன்னா வளர்ந்துருவாருங்கிறதுக்காக. ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் எதுவுமே போட மாட்டாங்க. யூடியூப் சேனல்ஸில் மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. இந்த தாய் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அதான் நாம் தமிழர் கட்சியோட சேனல்ஸ் இருக்குது. அதை தாண்டி பல சாட்டை இது மாதிரி பல சேனல்ஸில் மட்டும்தான் அது வருமே தவிர, இந்த சோஷியல் மீடியா இந்த பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக் இந்த பிளாட்ஃபார்ம், அதை பற்றி இப்போ இன்ஸ்டாகிராம் இது மூலமாக வளர்ந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்போ என்ன ஆகுது தெரியுமா, அந்த ஒரே பிளாட்ஃபார்ம் மூலமாக மறுபடியும் அந்த கட்சி வீழ்ச்சி அடைய போகிறதுக்கான தான் முடிவெடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் மக்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து தேர்றது மாதிரி எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி. நான் ஏன் சொல்கிறேன்னா, நேற்று ஒரு பிரச்சாரத்தில் சீமான் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. சரி, ஓகே, பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காருன்னா நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு என்னென்னா, ஒரு டிவிகே சார்ந்த நபர் வந்து அந்த பகுதியில் போயிருக்கார், பைக்கில் போயிருக்கார். டிவிகே எதுன்னு கத்தியிருக்கார் போல், நீ அங்கே போய் டிவிக்கு விற்றுக்கோடா, நீ அங்கிட்டு போய் டிவி விற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். லைக் உண்மையிலேயே நான் வந்து டிவிகேயில் கூட இந்த மாதிரி பார்த்துருப்பானுங்கிறது எனக்கு தெரில. நான் டிவிகே கட்சி சார்ந்தவனும் கிடையாது. என்னோட மெயின் இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் என்னோட மெயினான ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான். இவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்கலாம் கிடையாது. திமுக தோக்கணும். அதை தாண்டி யார் வந்தாலும் ஓகே, கூட்டணி ஆட்சியாக ஒன்று வந்தாங்கன்னா, அதிகாரத்துலேயும் பங்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறாங்கன்னா நல்ல ஒரு கூட்டாட்சி இருக்கும். ஸோ அது மூலமாக ஒரு சமூக நீதி சமத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிற ஒரே காரணத்தினால திமுக எதிர்ப்புன்ற ஒரு ஸ்டாண்டை நான் எடுக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறங்கிற பட்சத்தில் நீங்களும் என்ன பண்ணியிருக்கணும், எதிர்கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணியிருக்கணும், நீ டிவிக்கு போய்க்கோ, டிவிக்கே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அவனையும் நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கான வேலையை தான் எடுத்துருக்கணும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் நீ டிவிக்கேன்னு கத்திட்டு அப்படியே டிவிக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த ஒட்டுமொத்த நானே சொல்லியிருக்கேன், அந்த கொள்கை குண்டுகள் அப்படின்னு சொல்கிற நபர்கள் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலையை தட்டுறது. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சென்னையில் பார் கவுன்சிலுக்கு வெளில அந்த வாசலில் திருமாவளவன் அவருடைய கட்சி அந்த அவர் வாகனத்தை ஃப்ரெண்டில் போன ஒருத்தர் வந்து லைட்டாக இடிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஓட விட்டு உரட்டி அடித்தாங்க தெரியுமா. அது அந்த கோர்ட்டு கேம்பஸ்குள்ளே அவர் ஓடிட்டார். கேம்பஸ்குள்ளே ஓடி லைக் அந்த உயிர் பயத்தில் தான் ஓடி தப்புனார். ஸோ அதே மாதிரியே இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, சீமானவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு, நீ டிவிக்கு அங்கே போய்க்கூடா அப்படின்னு சொல்லி இவர் ஏற்றி விட்றாரு. இவர் ஏற்றி விட்டதுக்கப்புறமா ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்கார பசங்களும் நியூஸ்லாம் எப்படி வருது தெரியுமா, ரவுடி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயாவது நான் ஏன் சொல்கிறேன்னா, டிவிக்கேலாச்சும் இவங்க சொல்கிறது என்னென்னா, இவங்களுக்கு ஒரு அன்எஜுகேட்டட் ஆர்கனைஸ்டு ஒரு பார்ட்டி கேடாஸாக இருக்காங்க, கட்சிக்காரங்களாக இருக்காங்க. விஜய் அவர்கள் வாகனத்துக்கு மேலே போய் விழுறாங்க, விஜய் அவர்களோட கையை பிடிக்கிறதுக்காக எத்தி சாடுறாங்க, லைக் துள்ளி குதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டை தான் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா, அடி கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டானுங்க. வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய பெரும் தலையில் நீ அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் ஆகலாம், எனக்கு அன்கான்ஷியஸாகவும் ஆகலாம், செத்தும் போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். என்னோடய பிறந்தலையில் நீ அடிக்கிறேன்னா என்னோட தலையோட பின்பக்கத்தில். ஸோ பக்கத்துலேருந்து ஓங்கி அடிக்கிறானுங்க. நான் அந்த புகைப்படத்தை போடுறேன். தலையை குனிஞ்சிட்டு அவனும் ஒரு மனுஷன் தானையா, அவனும் இதுக்கு முன்னாடி உன் கட்சிக்கு வேணால் ஓட்டு போட்டிருக்கலாம். அவனும் ஒரு தாய் பெற்ற 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து வளர்த்த ஒரு பையன். அவனோட ஆசையாக டிவிக்குன்னு கத்திட்டு பைக்கில் அவன் பாட்டுக்கு போகிறான். அவனும் போய் கட்சிக்காரங்க எல்லாரும் சூழ்ந்து பிறந்தலையில் அடித்து திருப்பி அவன் என்னென்னா தலையை குனிஞ்சிட்டு பேக்கில் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தலையை குனிஞ்சிட்டு
போலீஸ் வந்து காப்பாற்றி பக்கத்தில் இருக்க டீ கடை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அசிங்கமாக இருந்துச்சு, நீ அங்கே போய் டீ விற்றுக்கோ அப்படின்னு. இது ஏற்றி விடுறதா எப்படிங்கிற மாதிரி இப்போ நல்லா கட்சிக்காரங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுப்பா, ஒரு புரிஞ்சுக்கோங்க. சீமான் அவர்களும் உங்களை உசுப்பேற்றி விடுறாங்க. நீ வந்து அங்கே போய் டீ விற்றுக்கோன்னு உசுப்பேற்றி விடும்போது நீங்கள் போய் அவரை நம்பி போய் அடி வாங்குறீங்க. அவரை நம்பி பலர் உள்ளே போனவங்க எல்லாம் இன்னும் உள்ளே இருந்துட்டு தான் இருக்காங்க. நல்லா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஆந்திராவிலேருந்து ஒரு வண்டி வருது. ஆந்திரா கொடிக்கம்பத்தை வச்சுட்டு சீமான் அவர்கள் உசுப்பேற்றி விட்டு, நீ எப்படி இந்த கொடிக்கம்பத்தோடு எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் அடிக்கிறார். அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தவரை அடித்து குண்டாஸில் உள்ளத்துக்கு வச்சுருக்காங்க. ஸ்டில் ஹீஸ் இன் ப்ரெசன். ஸ்டில் அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கார். சீமான் அவர்கள் என்ன பதிவு பண்ணாது தெரியுமா? மத நல்லிணக்கத்துடனும் இன நல்லிணக்கத்துடனும் எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கணும், இது மாதிரி எந்த ஆக்டிவிட்டியிலும் யாரும் ஈடுபடக்கூடாதுன்னு இதை உசுப்பேற்றி விட்டதும் சீமான் அவர்கள் தான். மக்கள்கிட்ட இந்த டிவிக்கேன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதுக்கப்புறமா இவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் கொடுத்த அடி மக்கள்கிட்ட எப்படி பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? என் தொகுதிக்குள்ளே நீ வரக்கூடாது, என் ஊருக்குள்ளே நீ வரக்கூடாதுங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபர்களை நீ வரக்கூடாதுங்கிற தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது தேவையா? 2009 கத்தி கஷ்டப்பட்டு கூட்டின கூட்டம், கஷ்டப்பட்டு வளர்ந்த கட்சி இன்றைக்கி ஒரு ஊருக்குள்ளே, அதாவது திமுக காரங்களும் இதுக்கு முன்னாடி வந்து உள்ளே விட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் பிள்ளைங்களை கற்பழித்து கொண்டாங்க, இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீங்கள் வந்து எங்களுக்கு இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்களும் இதுக்கு முன்னாடி உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு ஊருக்குள்ளே உடலங்கிற ஒரு செய்தி வரும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு வேறு யாரும் விதை போடலை, சீமான் அவர்கள் தான் விதை போட்டார். இதுக்கு முன்னாடி எல்லாரோட வீட்டுக்குள்ளே நாம் தமிழர் கட்சிக்காரங்களை நம்பி விட்டதுக்கும் சீமான் அவர்கள் தான் விதை போட்டார். கொள்கைவாதிகள் என்ற ஒரு காரணத்துக்காக, நல்லவர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக. இப்போ அதே மாதிரி எந்த ஊருக்கும் நுழைய விடாமல் பண்ணுற அளவுக்கு விதை போட்டதும் இதே சீமான் அவர்கள் தான். இடும்பாவன் கார்த்தி அவர்கள் ஓஎஸ் மணியன் அவருடைய தொகுதியில் ஓட்டு கேட்க போகிறாரு. போகும்போது என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி அந்த அம்மா பேசுகிறாங்க. இடும்பாவன் கார்த்தி அவர்கள் கேட்குறாரு, ஏம்மா என்னை இப்படி தடுக்கிறீங்க? நான் வந்து ஓட்டு கேட்டு தான் வந்தேன். இல்லைப்பா, என் ஊரில் எதுவுமே எனக்கு பண்ணலை. லைக் வந்து குடிக்கிறதுக்கும் நல்ல சுகாதாரம் கொண்ட தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. 18 வருஷமாக இந்த ஊரில் நான் இருக்கேன். 18 வருஷமாக நானே என் பிள்ளையே இந்த ஊரில் இருக்கேன். யாருமே எதுவுமே பண்ணலை. ஸோ நீ என் ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி, ஓட்டு கேட்க யாருமே வரக்கூடாதுங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இடும்பாவன் அவர்கள் அந்த டைமில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அது நல்ல கேள்வி. என்னென்னா, அம்மா நானா எம்எல்ஏவாக இருக்கேன், ஓஎஸ் மணியன் அவர்கள் தான் எம்எல்ஏவாக இருக்கார். அம்மா நானா நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருக்காங்க, நாங்கள் கிடையாது இல்லைம்மா. நீங்கள் யாரம்மா கேள்வி கேட்கணும்? திமுகவை தான்ம்மா கேள்வி கேட்கணும். அம்மா நீங்கள் ஓட்டு போடுறதும் ஓட்டு போடாதான் உங்களோட ஜனநாயக உரிமை, நான் சொல்ல வேண்டிய இடத்துல வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலேருந்து போயிட்டார். இந்த அசிங்கம் உண்மையிலே இந்த கேள்வி நல்ல கேள்வி. அந்த அசிங்கத்தை இந்த மக்கள் இந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கான காரணம் தள்ளப்பட்டது யார் தெரியுமா? இந்த ஆட்சியாளர்கள். ஸோ அப்போ நீங்கள் வந்து யாரை கேள்வி கேட்கணும்? யாரை நீங்கள் வந்து யாருக்கு எதிராக பிரச்சாரத்தை பண்ணணும்? திமுக. மக்கள்கிட்ட டேரெக்டாக வாக்கு கேட்டு போகும்போது மட்டும், ஐயா சாமி நீ என்ன கேட்காத அவங்கள சாமி அவங்கள கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக பக்கம் அம்புகுரிய ஏவிட தெரியுதா? ஆனால் பிரச்சாரம் பண்ண போகும்போது எதுக்கியா இந்த அணியில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறது என்ன தெரியுமா? ஒட்டு மொத்தமாக வெறுப்பு அரசியலை சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான எந்த ஒரு பிரச்சாரமும் பண்ணல, வெறுப்பு அரசியலை. ஆஃப்டர் ஆல் பணத்துக்கு ஆசைப்பட்டு திமுக கிட்டேருந்து பொட்டியை வாங்கிட்டு, நான் நம்புகிறேன், லைக் வந்து எல்லாரும் கேட்குறாங்க பொட்டி வாங்கினது ஆதாரத்தை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் திருப்பி கேட்குறது ஒன்றே எல்லாரும் சொல்கிறது என்ன தெரியுமா? திமுகவோட அரசியலில் பெரிய எதிரி யாருன்னா இந்த டிவிகேவான். அவன் வந்து இன்னும் ஆட்சிக்கே வரல, ஒரு எம்எல்ஏ சீட்டே கிடையாது, ஒரு கவுன்சிலரே கிடையாது. அதுக்கடையில் இவங்க தான் எதிரியான். இது எப்படி தான் இவங்க கட்டமைக்கிறாங்கன்னு தெரில. இது வந்து ஏன் எதிரின்னு கேட்டால், அது வந்து கொள்கையற்ற கூட்டமாக. இங்கே ஒரு கூட்டம் கொள்கை இருந்தும் கோட்பாடு இருந்தும் 2 வயசு குழந்தையும் கற்பழிச்சிட்டு இருக்கு, 2000 கோடி 5000 கோடி 48,000 கோடி ஊழல் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு, ஐயோ இவன் வந்து பேசவே தரல, இங்கே பாரு என் பொண்டாட்டி விட்டுட்டு என் புருஷனை விட விஜய் தான் புருஷன் பிடிச்சிருக்கான், அப்போ இதுங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தணும், இதெல்லாம் கொன்றணும், இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்குதுன்னா என்ன மாதிரி அரசியல் தான்? நீங்கள் ஒரு வெறுப்பு அரசியலை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சி. சரி ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கல்ல, நாங்கள் வந்து லைக் வந்து சினிமாலேருந்து கூத்தாடிகள் வராங்கன்னு சொல்கிறீங்கல்ல. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. லைக் யாரோட நடிப்பில் வந்ததுன்னா பிரதீப் ரங்கநாதன் அவருடைய நடிப்பில். ஓகே, படம் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. உள்ளே யாருன்னு பார்த்தா காலம் கையும் ஓய்த்திட்டு நம்ம சீமானனும் வராப்பில். என்னடா இது, படத்தில் நம்ம வந்து கூத்தடிகளை தேர்ந்தெடுக்கக்கூடாது, எதையும் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அந்த ட்ரெய்லரில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. தா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடியக்கூடிய ஒரு வார்த்தையில். நம்மளோட ஆடியன்ஸ் பலவர் வந்து பெண்களும் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது.
அப்படிங்கிற மாதிரி முடியுது. நான் வந்து உண்மையிலே ஜெனரல் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காகவும் இந்த ஜென்சி கிட்ஸை கவர் பண்ணுறதுக்காகவும் இந்த படங்களை இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதனால சரி ஓகே பலர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் பண்ண இடத்துல நாம் தமிழ் கட்சியும் இருந்தாங்க ஒரு டைமில். ஆனால் அது மாதிரி வசனம் வரக்கூடிய படங்களில் ரஜினி அவர்கள் நடிச்சிட்டாரு. சிகரெட்டு வரக்கூடிய சீனில் ரஜினி நடிச்சிட்டாரு. இன்றைக்கி விஜய் வந்து தற்குறித்தனமான படங்கள் நடிச்சிட்ருக்காரு. அவர் வந்து எந்த படமும் உருப்படியான படங்களே நடிக்கலை. எல்லாமே லைக் வந்து பெண்களுடைய அங்கே பிடிக்கிற மாதிரி இங்கே பிடிக்கிற மாதிரி படங்களை நடிச்சுட்டு பூச் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல. நீங்கள் என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க? கையும் காலும் தூக்கிட்டு அங்கே வந்து ஆடிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற மாதிரி முடியக்கூடிய வசனங்களை ஆதரிச்சுட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக அங்கே வந்து கட்சியை காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே, காமெடி பண்ண வச்சுட்டு இருக்கீங்களே. இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அந்த ட்ரெய்லருக்கு கீழே ஒரு புண்ணியவான் வந்து அழகாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் ஒரு ஞானி மாதிரி நினச்சிட்டு அவர் வந்து கொள்கைவாதியம். அதாவது வந்து எங்கள் அண்ணன் சீமானோட அழகை பார்த்தோம், நடிப்பை பார்த்தோம், நாங்கள் அவருக்கு ஓட்டு போடல, அவருக்கு ஆதரிக்கலை. அவரோட கொள்கை கோட்பாடுகளை பார்த்தா நாங்கள் ஆதரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க பாருங்களேன். உங்களுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இல்லை, நான் அவங்களுக்காக முட்டு கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் நீங்கள் அதுக்கு உதாரணமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு பேசிட்டீங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை. நீங்கள் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் எத்திக்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் அடிக்க வேண்டியது இவனை இல்லையா? இந்த அணியில் நீங்கள் பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு யாரும் ஆதரிக்கலையா? உங்களுக்கு ஓட்டு போடலையா? வந்தேரி கூட்டம் தற்கொலை கூட்டம் சொல்லி இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு இருந்த யாரை? திமுகவை தானே. கொள்ளடிச்சிருக்கான், நம்ம மலையெல்லாம் சுரண்டிட்டான், ஒட்டுமொத்தமாக இனத்தையும் அழிச்சிட்டான், தமிழ் இனத்தையும் அழிச்சிட்டான், தமிழே இங்கே இல்லை ஒட்டுமொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணீங்கல்ல. வந்தேரி பாய் வந்தான்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கி அந்த வந்தேரி பாய் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனை அடிக்காமல் இங்கே என்ன அணியில் பிடிக்கிறதுக்காக புலிகள் ஓடிச்சுன்னா நான் சொல்லலை, அசிங்கம் ஆயிரும். சரி ஓகே, மக்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரியான முறையில் எல்லா கட்சிகளையும் நீங்கள் வந்து யார் எப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை யார் தேர்வா, யார் உண்மையை பேசுகிறா, யார் பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்கிறத நான் சொல்கிறத தாண்டி மக்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ஸோ புரிஞ்சு நல்ல ஒரு நபர்களுக்கு வாக்களிங்க. சும்மா வந்து காலை தூக்கிட்டாங்க, கையை தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து படத்துலேயே நடிப்பார், நிஜத்துலேயும் பேசுவார், டிவிக்கு போடான்னு சொல்லிட்டு வந்த பசங்களாம் நம்ம வீட்டு பசங்க தான். அவங்கள்ட்ட வெறுப்பை சம்பாரிச்சுட்டு இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. ஒட்டுமொத்த இனத்தையும் இப்படி வெறுப்பை சம்பாதிக்கிறது மூலமாக அவங்க மேபி அவங்களோட பெட்டியை வேணால் நிரப்பலாம். பட் நான் இது எங்கே போய் முடிய போகுதுங்கிறது தெரில. பட் இருந்தாலும் 2009 தொடங்கப்பட்ட கட்சி 2026 அதோட அழிவை சந்திக்க ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறத ஒரு கவலைகரமான ஒரு செய்தியுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மக்கள் உங்களோட வாக்குகளை நல்ல கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் நல்ல ஒரு மாற்றத்தை விரும்பி நானும் பேசுகிறேன். நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க அப்படிங்கிறது நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.